இப்போ வந்து நம்ம 11 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு. இங்கே பாருங்க, இந்த சைடில் 2 வருஷம், இந்த சைடில் 2 வருஷம். அடி வந்து இதோட முடிச்சுக்கலாம். இதோட நம்ம மேலே போட்டோம்னா கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, இதே மாதிரியே போட்டுக்கிட்டே வரலாம். அடுத்ததாக வந்து நம்ம சுத்து வயர் வச்சு ஒரு 4 சுத்து நம்ம வந்து போட போகிறோம். அது என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாத்தையும் இதே மாதிரியே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இங்கே உள்ள ஒரு நடுவை வந்து நான் சொருகாமல் விட்டுருந்தேன். அந்த இடத்துலையும் நான் வந்து உள் வயர் சொருகி விட்டுட்டேன். இப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொருகாமல் போட்டு இருந்தீங்கன்னா சும்மா பிட்டு வயரை எடுத்துக்கோங்க. சும்மா இதில் சொல்லி கொடுக்குறேன் சும்மா எப்படி சொருகணும்னு. இதுக்கு நேராக இப்படி சொருகி விட்டுருங்க. இப்படியே நீளமாக நீங்கள் சொருகி விட்டுடலாம். அந்த மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம கருப்பு கலர் வயர் எடுத்துக்கிறோம். இந்த வயர் நிறைய இருக்கிறனால இந்த வயரில் நம்ம சுத்து வயரில் 4 சுத்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு 4 முடிச்சு தள்ளி கொஞ்சமாக வயர் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம். இதுக்கு வந்து உள் வயர்லாம் வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி அடுத்தடுத்த வயரை எடுத்து நம்ம அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்தாச்சு. அடுத்ததாக வந்து ஃபஸ்ட்டு மூளையை நம்ம திருப்ப போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். எப்பவும் மாதிரி சுற்றிக்கங்க. இந்த பக்கமாக இருக்கிற வயர், அதாவது பக்கத்து வயரை எடுத்து நம்ம போட்டுக்கிட்டே வரணும். அடுத்தடுத்த வயரை நம்ம போட்டுக்கிட்டே வந்தால மூளை வந்து அதுவாக திரும்பிடும். இப்படி தான் போடணும். இந்த இடத்துல முக்கோணமாக வரும். அடுத்ததாக சுற்றிட்டு இப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இப்போ மேல் சைடில் நம்ம போட போகிறோம். உயரம் வந்து மேலே ஏறிக்கிட்டே வரும் கூடைக்கு. இப்படியே வரிசையாக இது வரைக்கும் போட்டு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அடுத்ததான் நம்ம 2வது மூளையை திருப்ப போகிறோம். இப்படி சுற்றிட்டு இந்த முடிச்சில் போட்டுக்கணும். இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து முக்கோணமாக வரும். இதே மாதிரி 4 மூளையும் திருப்பிக்கங்க. இப்போ 2 மூளை நம்ம திருப்பியாச்சு. இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. 4வது மூளையும் திருப்பிட்டு நம்ம ஆரம்பித்தோம் பாருங்க. இந்த பிட்டு வயரை விட்டுட்டு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்க. அந்த வயர் வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே வாங்க. கட் பண்ணாதீங்க. கட் பண்ணாமல் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. ஏரிப்படி முடிச்சா நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்படியே அடுத்தடுத்த முடிச்ச வந்து நான் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். அவ்வளவுதான். இப்போ 2 மூளை திரும்பின மாதிரியே அதே மாதிரி தான் 4வது மூளையும் 5வது 3வது மூளையும் 3வது மூளையும் 4வது மூளையும் திருப்பணும். அதே மாதிரி தான். அதே மாதிரியே போட்டு கொண்டு வந்து இது வரைக்கும் நிறுத்திடுங்க. இப்போ வந்து ஒரு சுத்து ஃபுல்லாகவே நம்ம வந்து போட்டாச்சு. இங்கே பாருங்கள், 4 மூளையும் நல்லாவே திரும்பி இருக்கு. இப்போ மேலே தான் நம்ம வந்து போட போகிறோம். இதை வந்து கட் பண்ணாதீங்க. கட் பண்ணாமல் தான் அப்படியே போட்டுட்டு வர போகிறோம். இந்த ஆரம்பித்த இடத்துக்கு நம்ம சொருகிற வயர் இருக்குது பாருங்கள். இந்த வயரை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த ஆரம்பித்த முடிச்ச வந்து நம்ம லூஸ் பண்ணி இந்த மாதிரி மேலே இப்படி லூப் மாதிரி தூக்கி விடுங்க. தூக்கி விட்டுட்டு இந்த சுத்து வயரை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை உள்ளே விட்டுருங்க. அந்த மடித்ததை உள்ளே விட்டுட்டு அந்த முடிச்சில் இருக்கிற வயரை எடுத்து அந்த லூப்புக்குள்ளே விட்டுருங்க.
ஏரிப்படி முடிச்சு வந்து நிறையவே கூடையில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான், ஒன்றும் மாற்றம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் அப்படியே பார்க்காமலே போட்டுருங்க. நல்லா டைட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நல்லாவே இணைஞ்சிருச்சு. அடுத்ததாக நம்ம அடுத்தடுத்து வயரை எடுத்து போட்டுகிட்டே வர வேண்டியதான். இதே மாதிரி ஒரு 4 சுத்து போட்டுக்கோங்க. இப்படியே ஏரிப்படி முடிச்சு மாதிரி தான் வரணும். 4 முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம சொருகுறதுக்காக விட்டுருக்கோம் பாருங்க, அந்த வயரை அப்படியே ஒரு 4 முடிச்சுக்கு சொருகி விட்டுருங்க. இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம உள்வயர் வச்சதுனால கொஞ்சம் சொருகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அவ்வளோதான். 4 முடிச்சுக்கு சொருகி விட்டாச்சு. இப்போ இதே மாதிரி தான் நம்ம இணைச்சி அப்படியே கொண்டு வர வேண்டியதான். 4 வருஷம் போட்டுக்கோங்க. 4 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து போட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த கருப்புலையே தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மாதிரி கிராஸாக தான் இந்த இணைச்சது வரும் நம்மளுக்கு. இப்போ வந்து இதோட நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு நம்ம ஸ்டார் பட்டன் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த சொருகிறதுக்காக கொஞ்சம் வயரை வெட்டி விட்டுருங்க. இன்னும் வயர் வந்து தேவை நம்மளுக்கு. ஒரு சுத்து வந்து நம்ம சுத்து வயர் வச்சோம், ஒரு சுத்து வந்து நம்ம அதில் இருக்கிற வயரை வச்சோம் நம்ம போடுவோம். அந்த மாதிரி தான் போடணும். இந்த கூடைக்கு, இந்த மாடலுக்கு இந்த மாதிரி போடணும். இதை வந்து சொருகி விட்டுருங்க. நான் ஒரு 4 முடிச்சுக்கு நீங்கள் சொருகி விட்டுக்கோங்க. சொருகி விட்டுட்டு அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கருப்பு 2 ரோஸ் அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கருப்பு வயர் தான். கருப்பு வயரையும் இந்த வயரையும் எடுத்து நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கிறோம். இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிங்க. இந்த மாதிரி 2 வயரை எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து போட்டுக்கிட்டே வாங்க. இப்படியே வரிசையாக தான் போடணும். நீங்கள் கிராஸ் கட் கூட மாதிரி மேலெல்லாம் போட்டு வரக்கூடாது. வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. இப்படி 2 முடிச்சை எடுத்து போட்டுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் தூரம் ஒரு சுத்து ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் நம்ம போடணும். கலர் வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த கலர் போடணும் அந்த கலர் போடணும்னு அவசியம் கிடையாது. எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கடைசியாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எத்தனை ரோலில், ஒரே 2 ரோல்லையே முடிச்சனா என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ கருப்பு கலரில் இருக்குது கொஞ்சம். இது ரோஸில் இவ்வளோ தான் இருக்குது. கருப்பில் நிறையவே இருக்குது. கருப்பு சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரோஸ் தான் பத்தாமல் போக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், நம்ம மேலே போட்டோன்னே எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி 2 எல்லாத்தையும் முடிச்சுருங்க. அடுத்ததாக ஒரு வரிசையை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். கருப்பு போடக்கூடாது. இப்போ வந்து இதில் ரோஸில் நம்ம 2, அதாவது ஒரு சுத்து போடணும். ஒரு சுத்து போட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக 2 போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சுத்து போடணும். அந்த மாதிரி போடணும்.
இப்போ இந்த முடிச்சுல இருந்து நான் ஆரம்பிச்சுக்கிறேன். ஆரம்பிச்சுட்டு இவ்வளோ வயர் நம்ம சொருகிறதுக்கு தான் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அடுத்தடுத்த வயரை எடுத்து நம்ம சுத்து வயர் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான், நம்ம சுத்து வயர் வச்சு எப்படி போடுவோமோ அதே மாதிரி இங்கே போட்டுட்டே வர வேண்டியதான். இப்போ இதையும் முடிச்சிருங்க, ரெண்டு ரெண்டா போட்டு முடிச்சிருங்க. இந்த சுத்து வயரையும் நீங்க அப்படியே வரிசையா போட்டு இதையும் முடிச்சிருங்க.